பிக் பாஸை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் 14வது வாரம் எல்லாருமே நாமினேட் ஆவாங்க அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் பிக் பாஸ் வந்து அவர் ஒரு சுவாரஸ்யம் பண்ணணும் இல்லையா? அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு குத்துச்சண்டை அரங்கத்தை ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ வந்து விஷ்ணு வந்து டிக்கெட் ஃபினாலே வாங்கினதுனால, விஷ்ணு நீங்கள் தான் இந்த போட்டியை நடுவர். ஒரு போட்டியாளர் உள்ளே வந்து நிற்கணும். அவங்க வந்து யாரையாவது என்ன பண்ணணும், அவங்கள வந்து யாரையாவது சூஸ் பண்ணணும். இதுக்கு குத்து சண்டைக்கு வாங்க அப்படின்னு. அதில் வந்து யார் நாக் அவுட் ஆகுறாங்களோ அவங்க நாமினேஷன் அப்படின்னு சொன்ன உடனே தினேஷ் வந்து நிற்கிறார். என்ன யார் சூஸ் பண்ணுறீங்க? விஷ்ணு, யாருமே என்ன சூஸ் பண்ணலன்னா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்குமா? டைரெக்டாக 15வது வாரம் போயிடுவானா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம் அது பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா வந்து மணியை சூஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து விஜயவர்மா வந்து விசித்ராவை சூஸ் பண்ணுறாங்க. பயங்கரமான ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படுது. என்னடா நடக்குது? ஏன்னா ஒருத்தவங்க வெற்றி பெறாங்க, இன்னொருத்தவங்க தோல்வியை அடைகிறாங்க. இப்போ சில பேர் டைரெக்டாகவே ஃபினாலே வீக் போயிடுறாங்களே அப்படிங்கிற அந்த பரபரப்பு அவங்கள தொற்றிக்கொள்வது போல் ஆக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுங்க, ஒருவேளை ட்விஸ்ட் இருக்குமோ அப்படின்னு கூட அவங்க நம்பியிருக்கலாம். இப்போ திடீர்னு பிக் பாஸ் அறிவிக்கிறார், சில பேர் நாக் அவுட் ஆகிருக்கீங்க. அதாவது 8 பேர் இருக்காங்க இல்லையா, 4 பேர் நாக் அவுட்டு, 4 பேர் ஃப்ரீயாக இருக்கிறீங்க. 4 பேரையும் உங்களை ஃப்ரீயாக கொண்டு போய் 15வது வாரத்தில் விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? எல்லாருமே நாமினேட் செய்யப்பட்டீங்க அப்படின்னு ஒன்று. அந்த காலத்தில் வீரப்ப சிரிப்பு ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி அர்ச்சனா அப்படி சிரிச்சின்னு வரும்பொழுது சில பேர் அதை அப்படியே பார்க்குறாங்கங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. சில பேருக்கு நாமினேஷன் இல்லாத 15வது வாரம் போயிடலாமாங்கிற ஒரு எண்ணமும் இருந்திருக்கும் போல இருக்குது. எனவே எல்லாருமே நாமினேஷன் பண்ணிட்டாங்க. இங்கே 8 பேர். மீண்டும் கமல்ஜிக்கு பசிக்குது இந்த வாரம். 2 எவிக்ஷன் இருக்கான்.